காலையில் எழுந்தவுடனே ஒரு பால் குடிக்கிறத ஒரு பழக்கமாக வைக்கிறீங்களா? தாராளமாக சாப்பிடுங்க. அது காலையில் 6 மணி. 10:30 மணிக்கு உங்களோட உணவை கொண்டு வாங்க. இந்த 10:30 மணி உணவு அரிசி உணவாகவே குறைந்தது 150 கிராம் அரிசி, குறைந்தது 350 கிராம் காய்கறிகள், கீரைகள். சக்கரை நோயாளிங்க, எடை குறையணும்னு நினைக்கிறவங்க, இதய நோயாளிகள் எல்லாருமே இந்த 2 வேளை உணவு முறைக்கு வரும்போது உங்களோட ஜீரண மண்டலத்துக்கு யூ ஆர் கிவிங் ஆல்மோஸ்ட் 12 hours இடைவெளி கொடுக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரையை போட்டால் தான் அவருக்கு பசியே வரும். அப்போ தான் அவரால் சாப்பிடவே முடியும். இல்லைன்னா நெஞ்செரிச்சல், ப்ளோட்டிங்லாம் அவங்களுக்கு அதிகமாகும். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வேளை அந்த மாத்திரை போடாமல் அவங்க விட்டுட்டாங்கன்னா அன்னைக்கு முழு நாள் அவங்க சாப்பாடே சாப்பிட முடியாத அளவுக்கு வயிறு கனமாக இருக்கும், பலமாக இருக்கும். பொதுவாக பெருங்குடலில் ஏற்படுற புண் சிறுகுடலுக்கு வராது. ஆனால் ஐபிடி இருக்கும்போது உங்களுக்கு பெருங்குடலில் ஏற்படுற புண் சிறுகுடலுக்கு வயிறுக்கு உணவு குழலுக்கு வாய் வழி வரையில இன்ஃபெக்ஷன். யாராவது ஒருத்தர் மாடர்ன் மெடிசனில் போய் நான் ஒரு பேண்டாசிட் சாப்பிட்டு என்னோட அசிடிட்டி அல்லது தேவையில்லாத அமிலச்சுரப்பு குறைஞ்சிருக்கு, குணமாயிருக்குன்னு யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. ஆயுர்வேத மருத்துவத்தில் நம்ம வயிறுக்கு ஒரு டாக்டர், குடலுக்கு ஒரு டாக்டர், மூலத்துக்கு ஒரு டாக்டர் அப்படி கிடையாது. we understand the body as whole. ஆனால் நம்ம எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்டை 30 நிமிஷம் சாப்பிடுவோம். ஒரு வாய் உணவு வாய்க்குள்ளே போகுதுன்னா அதை குறைந்தது 7 முறை மென்று நம்ம சாப்பிடுவோம். ஹாய், ஹலோ, வணக்கம். மாதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன். இப்போ நிறைய பேருக்கு இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த நெஞ்சரிச்சலா இருக்கட்டும், இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ளோட்டிங் சென்சேஷன் இருக்கு, இல்லை அசிடிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் இது நிஜமாவே அசிடிட்டி தானா, இல்லை அதை தாண்டி நம்ம உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட இதை பத்தி பேசுறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கிறது டாக்டர் கௌதமன் சார். வெல்கம் சார். வணக்கம்மா சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு எரிச்சல் வருது. ஸோ இது நிஜமாவே அசிடிட்டி தானா, இல்லை அதையும் தாண்டி வேற ஏதாவது நம்ம பாடி நம்மளுக்கு ஒரு சைன் காமிக்குதா? சரி, ஃபர்ஸ்ட் நான் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்க உடம்பு என்ன பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுங்க, மருத்துவ வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, ஏன்னா இப்போ ஒரு 10 வகையான நோய்களை நம்ம பார்க்கணும். வாயில ஏற்படுற புண், வாயில உதடுகளில் ஏற்படுகின்ற வறட்சி, உணவு குழலோட ஆரம்பம் த்ரோட்ல ஏற்படுற வறட்சி, ஈசோஃபேகஸ் உணவு குழல்ல ஏற்படுகின்ற வறட்சி, ஹயாட்டஸ் ஹெர்னியா உணவு குழலும் வயிறும் சேரக்கூடிய வால்வில் ஏற்படுற மாற்றம், பித்தப்பையில் ஏற்படுற மாற்றம், லிவரில் ஏற்படுற மாற்றம், வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள், வயிற்றில் ஏற்படுகின்ற இன்ஃபெக்ஷன், H. pylori இன்ஃபெக்ஷன்ஸ், சிறுகுடலும் வயிறுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வால்வுகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், இந்த 10மே உங்களுக்கு நெஞ்சு எரிச்சலை கொண்டு வரும். ஸோ நம்ம முதல்ல டாக்டர்கிட்ட போகும்போது நமக்கு என்ன நடக்குது, எப்போ நடக்குது அப்படிங்கிறத முதல்ல விவரமாக சொல்லணும். சரி, எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு மாடர்ன் மெடிசன் டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு அசிடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேண்டாசிட் வகை மருந்துகளை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அப்போது சாப்பிடும்போது பெட்டராக இருக்கும். திருப்பி 10 நாள் கழித்து அதே ப்ராப்ளம், திருப்பி டாக்டர்கிட்ட, திருப்பி அவர் அதே மருந்து. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டாசிட் மருந்து பத்தாது, காலையில் 1 ராத்திரி 1, 2 பேண்டாசிட் மருந்துகள். சிலருக்கு 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரையை போட்டால் தான் அவருக்கு பசியே வரும். அப்போ தான் அவரால் சாப்பிடவே முடியும். இல்லைன்னா நெஞ்செரிச்சல், ப்ளோட்டிங்லாம் அவங்களுக்கு அதிகமாகும். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வேளை அந்த மாத்திரை போடாமல் அவங்க விட்டுட்டாங்கன்னா அன்னைக்கு முழு நாள் அவங்க சாப்பாடே சாப்பிட முடியாத அளவுக்கு வயிறு கனமாக இருக்கும், பலமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது நம்ம சொல்ல வேண்டியது எந்த இடத்துல, எந்த நேரத்தில், எப்படி எனக்கு இது இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை முதல்ல கொடுக்கும். ஆயுர்வேதத்தில் நாங்கள் 10 வகையான ஜீரண மண்டல நோய்களை சொல்லுவோம். வாயில் ஏற்படுகின்ற புண்கள், உணவு குழல் எரிவு நோயின்னு சொல்லக்கூடிய ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள், குடலில் ஏற்படுகின்ற புண்கள், சீலியாக் நோயின்னு சொல்லக்கூடிய குளூட்டின் வகை உணவுகளை சாப்பிடும்போது சிறுகுடலில் ஏற்படுகின்ற புண்கள், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், உணவு குழல் எரிவு நோயின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு உணவு, ஒரு செரிச்ச உணவு உங்களோட லார்ஜ் இன்டெஸ்டைனுக்குள்ளே போனாலே மோஷன் போகணுன்ற டெண்டன்சி வரக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், பெருங்குடலில் ஏற்படுற புண். பொதுவாக பெருங்குடலில் ஏற்படுற புண் சிறுகுடலுக்கு வராது. ஆனால் ஐபிடி இருக்கும்போது உங்களுக்கு பெருங்குடலில் ஏற்படுற புண் சிறுகுடலுக்கு வயிறுக்கு உணவு குழலுக்கு வாய் வழி வரையில இன்ஃபெக்ஷன் வரும். தட் இஸ் கால்ட் ஐபிடி, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், கோலனில் இருக்கக்கூடிய புண்ணால் ஏற்படக்கூடிய, பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள், அதே போல் மலச்சிக்கல். இந்த 10 நோய்களுமே உணவு குழலோடு தொடர்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடியது ஒரு நோயா
உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கா, இல்லை இந்த 9 நோயோட வெளிப்பாடாக ஒரு அறிகுறியாக இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்காங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை. இது புரியாம நம்ம போயிட்டு இந்த மெடிசன்ஸ் எடுத்து சாப்பிடுறது முதல் தேவை. அதனால தான் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் மாடர்ன் மெடிசனில் போய் நான் ஒரு பேண்டாசிட் சாப்பிட்டு என்னோட அசிடிட்டி அல்லது தேவையில்லாத அமிலச்சுரப்பு குறைஞ்சிருக்கு, குணமாயிருக்குன்னு யாராவது ஒருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. ஸோ நம்ம திரும்ப திரும்ப டாக்டர்கிட்ட போவோம். இப்போ பேண்டாசிட் ட்ரக் எல்லாம் சுலபமாகவே நமக்கு கிடைக்குது. அதனால் நம்ம டாக்டர்கிட்ட கூட போகிறது கிடையாது, டேரெக்டாக ஃபார்மசிலேருந்தே வாங்கிக்கிறோம். ஆனால் இதில் ஒரு பெரிய காஷன் என்னென்னா, ஒரு 2 years முன்னாடி ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்துச்சு. நம்மலாம் கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமாக எதை சொல்கிறோம்? பெயின் கில்லர்ஸ் அல்லது ஸ்டீராய்டு மருந்துகள். ஆனால் இது 2 விட வேகமாக வயிற்றில் சிறுநீரக செயலிழப்புக்கும் லிவர் ஃபெயிலியருக்கும் ஈவன் நம்ம பெருங்குடலில் இருக்க உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இறந்து போகிறதுக்கும் B12 சத்து குறைபாடுனால் ஏற்படுகின்ற அனீமியா சார்ந்த நோய்களுக்கும் முதல் காரணம் எதுனா இந்த பேண்டாசிட் வகை ட்ரக்ஸ் தான். ஸோ எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், வயிறு எரியுது, ஒரு மாத்திரை போடுறேன், ஒரு சிரப் குடிக்கிறேன், ஐம் ஆல் ரைட் அப்படின்னு. ஆனால் அந்த மாத்திரையும் மருந்தும் நேராக பெருங்குடலுக்கு போய் நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்கிறதுனால தான் இன்றைக்கி பெரும்பாலான பெண்கள் தான் அந்த பேண்டாசிடை யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் B12 சத்து குறைபாடு, அவங்களுக்கு அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை ஏற்படுவதற்கே அடிப்படை காரணம் பேண்டாசிட் வகை ட்ரக்ஸ் தான். சரி, எதுக்காக இதை டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, ஆயுர்வேத மருத்துவத்தில் நம்ம வந்து வயிறுக்கு ஒரு டாக்டரு, குடலுக்கு ஒரு டாக்டரு, மூலத்துக்கு ஒரு டாக்டர் அப்படி கிடையாது. வி அண்டர்ஸ்டாண்ட் த பாடி ஆஸ் ஹோல். என்ன உடம்பு சொல்லுது, என்ன மனசு சொல்லுது, என்ன ஆத்மா சொல்லுது, நம்மளோட இந்திரியங்கள் கண், காது, மூக்கு இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, கழிவுகள் உடல்லேருந்து எப்படி வெளியில் போகுது, உடலில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான தன்மை எப்படி இருக்குது, இதை பற்றி பேசுகிறது தான் ஆயுர்வேத மருத்துவம். இதில் வரக்கூடிய இன்பேலன்ஸை சரி பண்ணுறது தான் நம்ம மருத்துவத்துடைய ஒரு அடிப்படை குறிக்கோளை தவிர வியாதிக்கு மருந்து கொடுக்கறது கிடையவே கிடையாது. ஆயுர்வேத மருத்துவம் எப்பொழுதுமே நோய்க்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவம் கிடையாது. வியாதியற்ற ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கக்கூடிய மருத்துவம். வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னடா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்க்கு இவ்வளோ பெரிய தத்துவம் இருக்கான்னு நம்ம யோசிக்கிறோம். பட் உங்களுடைய வயிறில் ஏற்படுற சிறு மாற்றங்கள் உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்தையே கெடுத்துடும். நீங்கள் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருக்கலாமா, 2 மாதம் 3 மாதத்தில் 10 கிலோ 15 கிலோலாம் எடை குறைஞ்சிருவாங்க. ஏன்னா எதுவுமே உங்களால் சாப்பிட முடியாது, எது எடுத்தாலும் வாமிட்டிங் இருக்கும், லூஸ் மோஷன் இருக்கும், சாப்பிட்றதுக்கே பயப்படுவாங்க. தண்ணி சாதம், மோர் சாதம் சாப்பிடுங்கன்னா கூட ஐயையோ சாப்பிட்டாலே எனக்கு உடம்புல இந்த மாதிரி ஆகுதுன்னு வருத்தப்படுவாங்க. ஸோ ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப மோசமான நோய். பட் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நோயாகவே நமக்கு வந்திருக்கா இல்லை மற்ற நோய்களுடைய அறிகுறியாக வந்திருக்காங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை. ஸோ இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி எது சார் இருக்கும்? 5 காரணத்தால் தான் நமக்கு நோய்களே வர முடியும் இந்த உலகத்தில். அந்த 5 காரணம் இல்லாமல் யாருக்குமே நோய் வர முடியாது. நம்பர் 1 நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ். இன்றைக்கி நம்ம எல்லாரும் உணவை எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் தான் நம்ம இருக்கோம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 15 மினிட்ஸ்லாம் கிடையாது, 5 மினிட்ஸ். ரொம்ப அவசரமாக இருந்ததுன்னா சீக்கிரம் சாப்பிடுவோம், 5 மினிட்ஸ். ஆனால் நம்ம எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்டை 30 நிமிஷம் சாப்பிட்றோம். ஓகே. ஒரு வாய் உணவு வாய்க்குள்ளே போகுதுன்னா அதை வந்து குறைந்தது 7 முறை மென்று நம்ம சாப்பிடணும். ஓகே. அப்போ 7 முறை மெல்லும் போது என்ன ஆகும்னா, நம்மலாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வயிறு வந்து உணவை அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வயிறு உணவை அரைக்காது, நொதிக்கிறது மட்டும்தான் வயிறோட வேலை. அரைக்கிறது பற்களுடைய வேலை. அதுக்கு தேவையான என்சைம்ஸை சுரக்கிறது தான் நம்ம உமிழ்நீரோட வேலை. அப்போ நீங்கள் இங்கேயே உங்கள் உணவை நல்லா அரைச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வயிற்றுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்? உங்களோட டைஜஷன் ரொம்ப சுலபமாயிடும். அந்த இடத்துல தேவையற்ற அதிகமான ஆசிட் செக்ரேஷன்ஸ் உங்களுக்கு தேவை கிடையாது. அந்த இடத்துல உங்களுக்கு கால் பிளாடரோட ஃபங்க்ஷன், லிவரோட ஃபங்க்ஷன்லாம் மினிமைஸ் ஆகும். அப்போ ஹைப்பர் அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய தேவையற்ற அமிலச்சுரப்பு அந்த இடத்துல தேவையில்லாமல் போகும்போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு தான். ஃபுட்டை எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தோம். ஃபுட்டை எப்போ சாப்பிட்ணுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பொதுவாக நம்ம எல்லாரும் 3 வேளை உணவு, நம்ம உணவு முறையே நீங்கள் ரொம்ப ரொம்ப கன்றாவியாக இருக்குன்னு சொல்லணும். காலையில் 7 மணிக்கு ஒரு காஃபி, 8:30 ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. நிறைய பேர் பார்க்குறேன் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோடனே இன்னொரு காஃபி, 11:30க்கு ஒரு காஃபி வித் ஸ்நாக்கு, மத்தியானம் லஞ்ச் 1:30, திருப்பி 4:30க்கு ஒரு ஸ்நாக் வித் காஃபி, ஒரு 7:30க்கு டின்னர், திருப்பி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொரு நொறுலாம் சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் ஒரு கிளாஸ் பால். See, you are not allowing your stomach to be empty. இப்போ நீங்கள் ஒரு உணவு வயிற்றுக்குள்ளே போகுது அப்படின்னா அந்த உணவு வயிறில் இருந்து நொதிக்கப்பட்டு வெளியில் போகிறதுக்கே
உங்களுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் டைம் தேவை. டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ஃபுட்டு. ஓகே. நீங்கள் சாப்பிட்றது சைவமா, வேக வச்சதா, வறுத்த உணவா, அசைவ உணவா, இதை பொறுத்து. அப்போ காலையில் 8:30க்கு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நிச்சயமாக மத்தியானம் 2 o'clock வரலும் நீங்கள் வயிற்றுக்கு கேப் கொடுக்கணும். ஆனால் நம்ம அதை கொடுக்கறது கிடையாது. அப்போ 8:30க்கு நீங்கள் சாப்பிட்றீங்க, திருப்பி ஒரு 11, 10:30க்கு இன்னொரு டீயோ ஒரு பிஸ்கெட்டோ சாப்பிட்றீங்கன்னா 8:30க்கு சாப்பிட்ட உணவையே நொதிக்க முடியாமல் வயிறு ஆசிடை போட்டு குழப்பிட்டு இருக்கும்போது இன்னொரு ஃப்ரெஷ் ஃபுட்டு உள்ளே போய் அதுக்கு ஒரு ஆசிட் செக்ரீஷன்ஸ் அந்த இடத்துல வர ஆரம்பிக்கும் போது ஆசிட் தேவையற்று வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் குக்கருக்குள்ளே ஒரு 8 லிட்டர் ப்ரெஷர் குக்கருக்குள்ளே ஒரு 4 லிட்டர் உணவு நீங்கள் வைக்கலாம். நீங்கள் அதில் 7 லிட்டர் உணவு வச்சா என்ன ஆகும்? உணவும் கெட்டு போகும், குக்கரும் கெட்டு போகும். டிப்பிக்கலி இதுதான் ஹைப்பர் அசிடிட்டி நமக்கு வரதுக்கு காரணம். ஐ வுட் ஆல்வேஸ் அட்வைஸ், நீங்கள் நம்ம எல்லாருமே 2 வேளை உணவில் இருந்தாலே போதும். காலையில் எழுந்தவுடனே ஒரு பால் குடிக்கிறத ஒரு பழக்கமாக வைக்கிறீங்களா, தாராளமாக சாப்பிடுங்க. அது காலையில் 6 மணி. 10:30 மணிக்கு உங்களோட உணவை கொண்டு வாங்க. இந்த 10:30 மணி உணவு அரிசி உணவாகவே குறைந்தது 150 கிராம் அரிசி, குறைந்தது 350 கிராம் காய்கறிகள், கீரைகள், இதை கொண்டு வாங்க. இதை 10:30 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 4 மணி வரலும் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணீர் குடிக்கலாம். 4 மணிக்கு அகெயின் ஆர் ஒரு 5 மணிக்கு உங்களோட ஈவினிங் டின்னரை கொண்டு அகெயின் ரைஸ் வித் ஆல் த வெஜிடபிள்ஸ். சக்கரை நோயாளிங்க, எடை குறையணும்னு நினைக்கிறவங்க, இதய நோயாளிகள் எல்லாருமே இந்த 2 வேளை உணவு முறைக்கு வரும்போது உங்களோட ஜீரண மண்டலத்துக்கு யூ ஆர் கிவிங் ஆல்மோஸ்ட் 12 hours வந்து இடைவெளி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு நீங்கள் உணவு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் 10:30 மணிக்கு தான் சாப்பிட்றீங்க. 14 hour ஃபாஸ்டிங்குள்ளே நீங்கள் போகிறீங்க. காலையில் 8:30 மணிக்கு நீங்கள் இல்லை 9 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு தான் சாப்பிட்றீங்க. அந்த இடத்துல அகெயின் 8 to 9 hours ஃபாஸ்டிங் கொடுக்குறீங்க. இதில் என்ன அழகாக நடக்கும்னா தேவையில்லாத அமிலச்சுரப்பு வராது, சாப்பிட்ற உணவு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகும், அண்ட் யூ வில் நாட் ஃபீல் ஹெவினஸ். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நெஞ்சு எரிச்சல் வருது, வயிறு ப்ளோட் ஆகுது, கான்ஸ்டிபேஷன் வருது, லூஸ் மோஷன் வருது, இதெல்லாம் வரவே வராது. இது எல்லாத்துக்கும் மேலே சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடம்புல சேரும். ஸோ இந்த ஃபுட்டு எப்போ சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 3வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், வேக வைத்த உணவுகளை நம்ம சாப்பிடணும். சரி, இன்றைக்கி அமெரிக்கா போகிறோம், லண்டன் போகிறோம்னா அங்கே அந்த சூப் கல்ச்சர்னு ஒன்று உண்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அசைவ உணவுகள் அவங்களுடைய பிரதானமான உணவாக இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே ஒரு கார்மினேட்டிவ் பசியை தூண்டக்கூடிய உணவுகளை அவங்க வயிற்றுக்குள்ளே போட்டுட்டு அடுத்து இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜீரணம் ஆகும். அவங்க சூப் குடிப்பாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வெயிலுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே 1.5-2 மணி நேரத்தில் ஜீரணமாகக்கூடிய அளவுக்கு பேசிக் மெட்டபாலிக் ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பூமியில் நம்ம இருந்துட்டு சூப்பு சாப்பிட்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சாப்பிட்லாம், சூப்பு மட்டும்தான் சாப்பிட்ணும், பின்னாடி உணவே சாப்பிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், சூப்பில் ஆரம்பித்து ஒவ்வொன்றா கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். அப்போ அந்த சாய்ஸ் ஆஃப் உணவுகள் இருக்கு இல்லையா, இதுவும் இந்த ஹைப்பர் அசிடிட்டிக்கு ரொம்ப காரணமாகுது. நீங்கள் நல்ல பசியில் தான் டின்னருக்கு போகிறீங்க, நேரடியாக நீங்கள் உணவுக்கு போகாமல் சூப் எடுத்து ஒரு கார்மினேட்டிவை வயிற்றுக்குள்ளே போடும்போது இன்னும் அது போய் வயிற்றுக்குள்ளே ஆசிட் மேலே ஆசிட் சேர்த்த மாதிரி உங்கள் பசியை கூட்டிடும். ஸோ இது எல்லாமே இன்றைக்கு ஹைப்பர் அசிடிட்டிக்கு ஒரு காரணம். ஸோ இது லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட். அடுத்து வர்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ். இன்றைக்கு குடலில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் வருது நம்ம பார்க்குறோம். H. pyloriங்கிறது ஒரு காமன் இன்ஃபெக்ஷன். அது இல்லாமல் நிறைய இன்ஃபெக்ஷன் வருது. எவ்ரி இன்ஃபெக்ஷனுக்கு நீங்கள் சாப்பிட்ற ஆன்டிபயோட்டிக் மருந்துகளே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வயிற்றில் அமிலத்தன்மையை உருவாக்குகிறது. ஸோ இது ஒரு செகண்ட் ஃபேக்டர். தேர்ட் ஃபேக்டர் வந்து இன்ஜுரி. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கடினமான பொருளை முழுங்க முயற்சி செய்யும்போது, சூடாக காஃபி குடிக்கும்போது உடலுக்கு வெளியில் காயம் ஏற்படுவது போலவே உடலுக்குள்ளேயும் காயங்கள் ஏற்படும். ஸோ இன்ஜுரி நமக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்குகிறது. 4வது மனசு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஓசிடி இருக்கவங்க எல்லாருக்கும் ஹைப்பர் அசிடிட்டி இருக்கும். அப்போ ஓசிடி இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, அதிகமான மன உளைச்சலோடு போராடி கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே அசிடிட்டி இருக்கும், ஹைப்பர் அசிடிட்டி இருக்கும். 5வது பரம்பரை. இன்னைக்கு வந்து ஹைப்பர் அசிடிட்டி ஒரு பரம்பரை நோயான்னு கேட்டால் எஸ்ன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு குடும்பங்களில் இருக்கக்கூடிய உணவு முறைகள், இப்போ உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் குறைந்த காரம் நிறைந்த கீரை காய்கறிகளை சாப்பிட்றத ஒரு கலாச்சாரமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் திருமணமாகி போகும்போது அந்த கலாச்சாரத்தை கொண்டு போவீங்க. அப்போ உங்களோட ஃபுட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃபேமிலியோட ஹெல்த்தை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பெரும்பாலும் வேலைக்கு போய் தான், நம்மலாம் ஊர் விட்டு ஊர் வந்து செட்டில் ஆகி பிழைக்கணும் போது அம்மாவும் வேலைக்கு போனோம், அப்பாவும் வேலைக்கு போனோம்.
அப்போ அவங்களால என்ன முடியுமோ அந்த சமையல் முறைக்குள்ளே போக ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சாப்பாட்டில் ரொம்ப ஹெல்த்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ அவங்க சாப்பிட்ற உணவு அவங்களுக்கே அல்சரை உருவாக்கியிருக்கு அப்படின்னும் போது நமக்கு உருவாக்காமல் இருக்குமா? கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி பரம்பரை காரணங்களால் அல்சர் உருவாகிறத பார்க்கலாம். ஸோ இந்த 5 காரணங்கள் தான் இன்றைக்கு இந்த அல்சர் நோய் உருவாவதற்கு ரொம்ப காரணம். ஆனால் இன்றைக்கி இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உணவு குழல் எரிவு நோயின்னு சொல்லக்கூடிய ஈசோஃபேஜைட்டிஸ் அல்லது ஈசோஃபேகல் ரீஃப்ளக்ஸ் சொல்லக்கூடிய நோய் முற்றிலுமாக குணமாக்க முடியும், தடுக்கவும் முடியும். ஓகே.